மக்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து என்னோட சேனல் நீங்கள் பார்ப்பீங்க, நாட்டுக்கோழி வளர்ப்பு, வான்கோழி வளர்ப்பு எல்லாம் பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து ஏன் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, ஒரு நல்லதை செய்யணும், மக்களுக்கு வந்து ஒரு நல்லதை கொடுக்கணும், மக்களுக்கு வந்து ஒரு நல்ல உணவை கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நான் வந்து கோழிப்பண்ணையை வைத்து நான் பண்ணி கொண்டு இருக்கோம். அதை என்னோடய வீடியோஸாக நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து என்னென்னா, மக்கள் வந்து நல்ல உணவை சாப்பிடணும், கெட்ட உணவை சாப்பிட்டு நோயை உண்டாக்கிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நாங்கள் வந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அதனால் நீங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம கூட இருக்கிறவர் யாருன்னா, இவர் தான் அண்ணன் துரை அவர்கள். இவர் என்ன, நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அது இப்போ அண்ணன் வந்து என்னென்னா, பிராய்லர் கோழி பண்ணையை வந்து வளர்த்துருக்காரு, பிராய்லர் கோழி பண்ணையை வச்சுருந்துருக்காரு. அதனால் அதில் வந்து நிறைய கேடுகள், நிறைய தீங்கு விளைவிக்கக்கூடிய இதுகள் வந்து இருக்குது. ஆனால் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் இப்போ பிராய்லர் கோழிகள் தான் அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதிகமாக அதை தான் நீங்கள் வந்து உணவாக உட்கொண்டுட்டு இருக்கீங்க. அதை வந்து எவ்வளவு தீயது என்பதை நம்ம அண்ணன் விளக்குவார். ஏன்னா அண்ணன் தான் அந்த கோழிகள்லாம் ஃபுல்லாக வளர்த்துருக்காரு. அதனால் அதை குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் தயவுக்கு வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம இந்த வெள்ளைக்கோழி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் எப்படி சொல்றது அப்படின்னா, மக்கள் வந்து சாப்பிட்டு அழிந்து கொண்டு இருக்கின்ற ஒரு பொருளை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் பேசியிருந்தேன், அது உங்களுக்கு நினைவு இருக்கா சார்? சரி, இப்ப அது வந்து மக்கள் வந்து பார்த்ததுல கம்மியா இருக்கா, இல்ல இன்னும் அதிகமாக உணவு வந்து உட்கொண்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு சின்ன ஒரு இப்போ வந்து பிராய்லர் கோழி சாப்பிட்றது நிறைய குறைஞ்சிருக்கு. ஓகே சார். இப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்க்கும்போது மட்டன் கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது, கோழி கடைகள் வந்து கூட்டம் வந்து கம்மியாக ஆயிட்டு. கண்டிப்பா நிறைய பேர் இப்போ நாட்டுக்கோழிக்கு மாறிட்டாங்க. சரி சார். ஏன்னா அதுல வந்து சின்ன பிள்ளைகள்லாம் சின்ன வயசுக்கு வந்துடுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நான் அதை பத்தி உங்கள்கிட்ட பின்னாடி பேச வேண்டிய விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கு சார். ஐயா, நீங்க பிராய்லர் கோழி பண்ணையில வச்சிருந்திருக்கீங்க, வளர்த்துருக்கீங்க. அதுல வந்து என்னெல்லாம், அதை முதல்ல இருந்து பிறந்த குஞ்சுல இருந்து அதை வந்து வளர்க்காங்க, அப்படிதானே? கண்டிப்பா சார். ஒரு நாள் குஞ்சுல இருந்து உங்ககிட்ட தருவாங்க. கண்டிப்பா சார். நீங்க அதுக்கு ஒரு நாள்ல இருந்து 40 நாள் வரைக்கும் வளர்க்கீங்க. அந்த ஒரு நாள்ல இருந்து 40 நாள் வரைக்கும் என்ன மருந்துலாம் அதுக்கு கொடுப்பீங்க? கண்டிப்பா சார். நீங்க கேட்கக்கூடிய என்ன உணவுலாம் கொடுப்பீங்க? ஏன்னா மக்களுக்கு தெரியணும். கரெக்ட் சார். ஏன்னா நிறைய பேர் வந்து இல்ல பிராய்லர் கோழி சாப்பிடுறது நல்லதுதான், அது மக்காச்சோளம் தான் சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. நம்ம உண்மையாதான் சொல்லணும், பொய்யே சொல்லக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. சும்மா விளையாட்டுக்கரியமும் கிடையாது. அது நம்ம எதுவுமே உண்மையாதான் பேசணும். பிராய்லரை பத்தி என்னோட அபிப்பிராயங்களை நீங்க கேட்டதுக்கு நான் வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப அதை பத்தி மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்ச்சி வந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது உங்களோட அனுமதியோட பேசலாம் நினைக்கிறேன் சார். நான் பேசுறதுக்கு தயாராகலாமா உங்களோட சேனல்ல? ஓகே. மக்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி சொல்றதுன்னா, நான் வந்து அந்த பண்ணையில வேலை பார்த்திருக்கேன், சரிங்களா? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாக அந்த பண்ணையில வேலை பார்த்தேன். எனக்கு வந்து அந்த பிராய்லர் கோழியை பத்தி எனக்கு தெரியவில்லை. எனக்கு என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன், அந்த ஒரு காரணத்துக்காக நான் என்னடா பண்றது, என்னோட தொழில், அதாவது இது வந்து என்னோட தொழில், அந்த தொழிலுக்காக நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல எனக்கு சம்பளம் தேவை. மக்கள் நீங்க அனைவரும் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எனக்கு இது வந்து ஆபத்தான ஒரு சூழ்நிலையில வரும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அதாவது ஒரு சின்ன ஒரு குழந்தை, என்னோட குழந்தையவே நான் எடுத்துக்கலாம், அல்லது உங்களோட குழந்தைய எடுத்துக்கலாம், எல்லாம் மற்ற குழந்தைகள் எல்லாமே நமக்கு உள்ள ஒரு குழந்தைகள் தானே. அந்த குழந்தைகள் ஒரு 6வது 7வது ஒரு படிக்கிறப்பயே ஒரு வயசுக்கு ஒரு பருவத்துல வர்றாங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு காரணம் என்ன அப்படின்னா நான் அது வந்து என்னால சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு 5 ஆண்டு காலமாக நான் அந்த கோழி வளர்ப்பு திட்டத்துல நான் வந்து சேர்ந்து நான் வந்து பணிபுரிஞ்சேன். அதுல நான் வந்து என்னென்ன மருந்து கலக்குறேன், என்னென்ன ஊசி போடுறேன், என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப என்னோட குழந்தைய எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அதை கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு. மக்கள் நீங்க எல்லாருமே வந்து என்னென்ன மருந்துலாம் ஒரு நாள் கொஞ்சம் வந்து கொடுத்தாங்க, நீங்க கொடுத்தீங்க சார்? அதாவது மேக்சிமம் பாத்தீங்கன்னா மாத்திரைகள் வகைகள் ஒண்ணு, இன்னொன்னு முதல் நாளே கொடுத்துருவாங்க. முதல் நாள் என்னெல்லாம் கொடுப்பாங்க சார்? அதாவது ஃபர்ஸ்ட் கோழி பண்ணைக்காக எங்களுக்கு வந்து ஒரு 10,000 கோழி வருது அப்படின்னா அதை வந்து நான் வந்து எப்படி அப்படின்னா ஒரு வாரம் நாங்க நார்மலாக வளர்க்கலாம். அந்த தண்ணியில வந்து நாங்க வந்து ஒரு டேப்லெட் யூஸ் பண்றோம். அந்த டேப்லெட் வந்து மக்களுக்கு வந்து நான் தெரிவிக்க கூடாது சார். நீங்க வந்து கேக்குறீங்க அப்படின்னா நான் அதை தெரிவிக்க கூடாது. சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு மருந்து ஒண்ணு இருக்கு, அது வந்து நாங்க தண்ணியில கலப்போம். அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஊதுற ஒரு சக்தி உள்ள ஒரு இது, அதாவது உப்பி கொடுக்குற ஒரு சக்தி உள்ளது. இது எல்லாமே கடந்து போன பின்னாடி எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு எப்படி சொல்ற, கண்ணுக்கு வந்து நாங்க ஒரு சொட்டு மருந்து, அதாவது நீங்க பழைய காலத்துல பாத்துக்கலாம், நம்ம உடம்பு ஊதல அப்படின்னா நம்ம தாய் தாப்பா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுப்பாங்க, ஏதாவது ஒண்ணு பாவாங்க, சொட்டு மருந்து கொடுத்தா நம்ம உடம்பு வந்து ஊதும்.
அதே போல ஒரு தருணத்துலதான் நமக்கு வந்து எப்படின்னா அந்த சொட்டு மருந்து ஊத்தினா அந்த கோழி வந்து பருவம் அடைந்துருது. அதாவது ஒரு கோழி அப்படிங்கிறது சார் ஒரு 40 நாள்ல அதாமையா இப்ப 40 நாள்ல நாட்டுக்கோழி குஞ்சு வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் இருக்கும். வான்கோழி குஞ்சே இவ்வளவுதான் இருக்கும். கண்டிப்பா நீங்க சொல்றது. ஆனா 40 நாள்ல இது இவ்வளவு பெருசா ஆயிருது. இது வந்து உண்மையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒண்ணுதான் அது வந்து பண்ணிட்டு இருக்கு. அதாவது சார் இப்ப வந்து ஆர்கானிக், அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையில வந்து நீங்களும் வந்து கேட்டுக்கணும். இப்ப வந்து நம்ம வாழ்ற ஒரு வாழ்க்கை வந்து ஆர்கானிக் வந்து சேர்ந்ததுதான். நம்ம பழைய வாழ்க்கையை வாழல. பட் ஆனா இந்த ஆர்கானிக் வாழ்க்கையில இவ்வளவு ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கறது மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்றோம். அதான் இயற்கைக்கு புறம்பானது அது. ஏன்னா 6 மாசம் ஆனாதான் கோழி பருவத்துக்குள்ள வரும். ஆனா இது 40 நாள்ல வருது. நீங்க கேட்கிற கேள்வி வந்து நான் வந்து மக்களுக்கு வந்து நான் தெரிவிக்க ஆசைப்படுறேன். எப்படின்னா ஒரு 40 நாள்ல ஒரு கோழி வந்து வெளியே வந்து நம்ம பருவம் அடைஞ்சு அது விற்பனைக்கு போகுது அப்படிங்கிறப்ப எவ்வளவு தரமற்றது அப்படிங்கறத விட நம்மள கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன்ல தான் இருக்கு. அத நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காய்ச்சல் நோய் வருது அப்படின்னா நீங்க மருந்து குடிச்சாதான் அந்த காய்ச்சல் நோய் சரியாகும். அதே போல இந்த கோழி வந்து எங்களுக்கு வந்து என்ன பணம் சம்பாதிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா எங்களுக்கு வந்து அதை வந்து நாங்க 6 மாசம் வச்சுட்டு இருக்க முடியாது சார். நாங்க வந்து ஒரு 30 நாள் 40 நாள் அந்த கோழியை வெளியே போகணும் அப்படின்னா அதை உற்பத்திக்கு எந்த அளவுக்கு நாங்க ஊசி மூலம்